இதெல்லாம் நீயே செய்யற, விடு, நான் பாத்துக்கிறேன். பரவாயில்லம்மா, நான் சும்மா தானே இருக்கேன். இதெல்லாம் நானே எடுத்து வச்சிடுறேன். வாடா. டேய், நீ ஏதோ சிங்கப்பூர் போறதா சுதா சொன்னா? நான் அதை பத்தி உன்கிட்ட பேசுறேன். சுதாவை கூப்பிடு. சுதா, இது வரேம்மா. மகேஷ் ஏதோ உங்ககிட்ட பேசணுமா? என்ன மகேஷ்? ஏங்க கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. இதுக்கு மேல நீங்க ஹஸ்பண்ட் கூட சேரணும்னு நினைக்கிறீங்களா? என்ன மகேஷ் இப்படி கேக்குற? டேய், என்னடா ஆச்சு உனக்கு? ஏன் இப்படி எல்லாம் பேசுற? நீ கொஞ்சம் சும்மா இருமா. நீ பாருங்க, நான் உங்க ஹஸ்பண்ட் போய் பார்த்துட்டு தான் வரேன். அவர் என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்கிற நிலைமையிலே இல்லைங்க. நீங்க எல்லாமே அவர் சந்தோஷமா இருக்காருங்க. நீங்க தாங்க அவர் தேவையில்லாம நினைச்சிட்டு இருக்கீங்க. அவர் என் மேல இருக்கிற கோபத்துல அப்படி பேசிருப்பார் மகேஷ். அதுக்காக நான் எப்படி அவரை வேணான்னு சொல்ல முடியும்? அதுக்காக இன்னும் எவ்வளவு நாளைக்கு அவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க போறீங்க? இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் நான் அவருக்காகவும் என் குழந்தைங்களுக்காக நான் வெயிட் பண்ணுவேன் மகேஷ். முட்டாள்தனமா பேசாதீங்க. ஏங்க அப்படி இருக்கீங்க? ஏங்க அவர் மட்டும் உங்க எண்ணமே இல்லாம இருப்பாரு, நீங்க மட்டும் அவரே நினைச்சிட்டு இருக்கணுமா? என்னங்க உங்களுக்கு என்ன தலையெழுத்தா? இத்தனை வருஷமா உங்களோட வாழ்ந்திருக்காரு, கொஞ்சமாவது உங்களை புரிஞ்சுக்க வேணாமா? நான் ஒரு மனுஷனா? ஏங்க நீங்க அவரோட வாழ்றதுக்கு பேசாம உங்க லைஃபை பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாங்க. இல்ல மகேஷ், நீ அவர் தப்பா புரிஞ்சு வச்சிருக்க. அவர் ரொம்ப நல்லவரு. ஏங்க அதுக்காக அவர் என்ன வேணா பேசலாமா? பொண்டாட்டி போய் சம்பாதிச்சு வர காசு மட்டும் வேணும், ஆனா அவரை நம்ப மட்டும் மாட்டாங்க இல்ல? என்னங்க இது? இந்த மாதிரி ஒரு மனுஷன் இருக்கிறதுக்கு இல்லாமலே இருக்கலாம். மகேஷ், மா என்னம்மா ஆச்சு? ஓ லிமிட்டை தாண்டி நீ பேசிட்டு இருக்க மகேஷ். உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. ஏன் ஹஸ்பண்ட பத்தி உனக்கு என்ன தெரியும்? அவர் வேலைக்கு போகாம இருக்கலாம், ஆனா இது வரைக்கும் அவர் என்கிட்ட ஆம்பளைங்கிற அதிகாரத்தை காட்டினதே இல்ல. அவர் என் மேல ரொம்ப பாசமா தான் இருந்திருக்காரு. நான் தான் ஒரு முட்டாள். வேலை பண்ண விஷயத்தை அவர்கிட்ட சொல்லாம விட்டுட்டேன். சொல்லியிருந்தா இப்படி ஒரு பிரச்சனையே வந்திருக்காது எனக்கு. ஹாஸ்பிட்டல்ல இருந்து எங்கேயோ போனதுக்கு அப்புறம் திரும்ப அவரை போய் பார்த்திருந்தா என்னை கண்டிப்பா ஏத்திட்டு இருந்திருப்பாரு. உனக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு வந்ததுக்காக நீ இப்படிலாம் பேசுறல? நீ இவ்வளவு தூரம் பேசினதுக்கு அப்புறம் நான் இருக்க விரும்பல மகேஷ். நான் கிளம்புறேன். ஏங்க அக்கா என்னாச்சு? அக்கா ஏன் என்னம்மா நடக்குதுங்க? என்ன கேட்டா எனக்கு என்னடி தெரியும்? அவனுக்கு தான் எல்லாம் தெரியும், போய் கேளு. அண்ணா ஏன்னா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? அவங்க நம்மள நம்பி தானே வந்திருக்காங்க. அம்மா நீயாச்சும் சொல்லம்மா. சுதா, அக்கா சுதா, அக்கா கொஞ்சம் பொறுமையா இருமா. அவன் என்ன சொல்றான்னு கொஞ்சம் கேளுமா. நான் இங்க இருக்கிறனாலதான் மகேஷ் அட்வான்டேஜ் எடுத்து அவர் தப்பு தப்பா பேசிட்டு இருக்கான். இன்னும் ஒரு நிமிஷம் கூட நான் இருக்க மாட்டேமா. நான் என் வீட்டுக்கே போறேமா. இல்லம்மா, விடுங்கம்மா. சுதா, ஏதாவது சுதா, தெரியாம சுதா, பேசுறீங்கக்கா. கேளுமா. கோவப்படாதீங்க, நில்லுங்கக்கா. அக்கா நில்லு. சுதா, என்னங்க, என்ன மன்னிச்சிடுங்க. உங்க பேச்சு கேட்காம போனது ஏன் தப்புதான். நீங்க கூப்பிட்டப்பவே நான் உங்க கூட வந்திருக்கணுங்க. நான் தான் சுதா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். உன்னை சரியா புரிஞ்சுக்காம போயிட்டேன். பரவாயில்லைங்க, வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம். போலாம் சுதா. ஆனா அதுக்கு முன்னாடி மகேஷ் கிட்டயும் நான் மன்னிப்பு கேட்கணும். அவ உங்களை பத்தி தப்பா பேசுறாங்க. இல்ல சுதா, நான் இங்க வந்ததுக்கு காரணமே மகேஷ் தான். ஹாய் குட்டீஸ். ரெண்டு பேரும் பால் குடிச்சிட்டு ஹோம்வொர்க் பண்ணுங்க. ஓகே? எடுத்து குடிங்க குடிங்க குடிங்க. இந்தாங்க இந்த பாலை குடிங்க. யார் ஃபர்ஸ்ட் குடிக்கிறீங்கன்னு பார்க்கலாமா? அப்பா, நான் ஒன்னு கேட்கட்டுமா? கேளுடா செல்லம். திட்ட மாட்டீங்களே? நோ நோ நோ, திட்ட மாட்டேன். கேளு, என்ன வேணும்? அம்மாவை ஏன்ப்பா வீட்டுக்குள்ளேயே வரவிட மாட்டீங்க?
அம்மா ரொம்ப பாவம். நீங்க பாருடா, நான் தான் சொன்னேன்லம்மா, இனிமே அம்மா நமக்கு வேண்டாம். எனக்கு அம்மா வேணும். அம்மா வீட்டுக்கு கூட்டுவாங்க. சார் ஏய், நீ எதுக்கு இங்க வந்த? டேய், முதல்ல வெளில போ. சார் நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க சார். சுதா மேடம் ரொம்ப பாவம் சார். அவங்க மேல எந்த தப்புமே இல்ல சார். புரிஞ்சுக்கோங்க. ஓஹோ, அதனாலதான் நீ அவளை உன் வீட்டுல கொண்டு போய் வச்சிருக்கியா? அவளுக்கு நான் அவ்வளவு முக்கியமா இருந்திருந்தா நான் எவ்வளவு விரட்டினாலும் இங்கே தான் இருந்திருப்பா. சார். உன் வீட்டுக்கு வந்திருக்க மாட்டா. சார் எத்தனை தடவை சார் உங்களை சொல்லி புரிய வைக்கிறது? என் மேல ஒரு தப்பான பழைய போட்டு ஜெயிலுக்கு அனுப்புனாங்க சார். அப்படி எங்களுக்குள்ள எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லி என்னை காப்பாற்றணுங்கிற ஒரு நல்ல மனிதாபிமான இடத்துல தான் சார் அவங்க வந்தாங்க. அவங்கள போய் தப்பா நினைக்கிறீங்களே சார்? நீ என்ன காரணம் சொன்னாலும் சரி, அவ எங்களுக்காக திரும்ப இங்க வந்துட்டு அப்புறம் உன்னை காப்பாத்த போறேன்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, நான் மன்னிச்சு ஏத்துட்டு இருந்திருப்பேன். ஆனா அவ உனக்காக மட்டும்தான் திரும்ப வந்தா. சார் அப்படிலாம் இல்ல சார். அப்படித்தான். அவளுக்கு நீதான் முக்கியம். நாளா ஒரு விஷயமே இல்ல. சார் அப்படிலாம் இல்ல சார். சரி, அவங்க அப்படிலாம் இல்லைன்னு சொல்லி ப்ரூவ் பண்ண நான் என்ன பண்ணும் சொல்லுங்க. என்கிட்ட கேட்டா அவளுக்கு உன்னை விட நான் தான் முக்கியம்னு உன்னால ப்ரூவ் பண்ண முடியுமா? சூப்பர்மா, என் அம்மான்றத ப்ரூவ் பண்ணிட்ட. உனக்கும் அறிவு இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் மகேஷ். இன்னைக்கு என் லைஃபையே எனக்கு திரும்ப கொடுத்துருக்கு. ஏங்க எனக்கு எதுக்கு தேங்க்ஸ் சொல்றீங்க? எனக்கு ஹெல்ப் பண்ண போய் தானே உங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை வந்தது. சாரிங்க, உங்க ஹஸ்பண்ட் பத்தி நான் தப்பா பேசிட்டேன். எல்லாம் அவர் உங்களை புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் அந்த மாதிரிலாம் பேசினேன். எங்க அம்மா தான் இந்த ஐடியா கொடுத்தாங்க. ரொம்ப தேங்க்ஸ்மா. நான் தான் சொன்னேன் இல்லம்மா, உன்னை எப்படியாவது உன் புருஷன் கூட சேர்த்து வச்சிருவேன்னு. இனிமே நீ எதுக்கும் கவலைப்படக்கூடாது. என்ன பிரச்சனை வந்தாலும் நீ எதிர்த்து போராடணும். சந்தோஷமா இரு, சரியா? ம்? ம். உங்க எல்லாருக்கும் சுதா மேல இருந்த நம்பிக்கையும் அக்கறையும் எனக்கு இல்லாம போயிடுச்சு. எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. சார் தேங்க்ஸ் மகேஷ். சுதா போலாமா? போலாங்க. அம்மா வரமா? அம்மா போயிட்டு வரேம்மா. ம். சரிம்மா, சரி போயிட்டு வா. மகேஷ். யாமினி போயிட்டு வரேன். அக்கா மறந்துடாதீங்க, அடிக்கடி வீட்டுக்கு வாங்க. சரியா? கண்டிப்பா வரேன். பை. சரி, போயிட்டு வரேன் மகேஷ். மா, இவ்ளோ பெரிய மாஸ்டர் பிளான எவ்ளோ அழகா போட்டிருக்கீங்க. என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம. சரி, ஒருவேளை சுதாக்கா அப்படி பேசாம இருந்திருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? என்னதான் புருஷன் மேல கோவம் இருந்தாலும் இன்னொருத்தர் தன் புருஷனை பத்தி தப்பா பேசினா எந்த பொண்ணுக்கும் கோவம் வரதாண்டி செய்யும். அதுதான் நம்ம ஊர் பொண்ணுங்க புருஷன் மேல வச்சிருக்கிற பாசத்தோட மதிப்பு. ம்? எப்படியோமா சுதாக்காவோட பிரச்சனை முடிஞ்சு அவங்க ஹஸ்பண்டோட அவங்க சேர்ந்துட்டாங்க. அதுவே ரொம்ப சந்தோஷம். ம். ஆனா என்ன, என் பிரச்சனை தான் இன்னும் முடியல. ஏய், உனக்கு என்னடி பிரச்சனை? ஆ? பசிக்குதுமா. ஐயோ கஷ்டம் பாருடா. எப்ப பார்த்தாலும் தீனி தீனி தீனி. அடிக்காதமா. வா, தோசை ஊத்தி தரேன், வா. ஹாய் தாரா. ஹாய் சித்தப்பா. தாரா, நான் சொன்னதை ரெடி பண்ணிட்டேன். இதில் கொஞ்சம் கோகைன் ட்ரக்ஸ் இருக்கு. இதை எப்படியாவது அவன் சிங்கப்பூர் போகும்பொழுது எடுத்துட்டு போக வச்சிட்டோம்னா போதும். எப்படி சித்தப்பா அவன் இதை எடுத்துட்டு போவான்? இதை நம்ம வேற ஏதாவதுன்னு சொல்லி கொடுத்தாலும் அவன் நம்ப போறதில்ல. கண்டிப்பா பிரிச்சு பாப்பான். அப்புறம் எப்படி இதை அவனை எடுத்துட்டு போக வைக்கிறது? தாரா, அவன் சிங்கப்பூர் போகும்போது இதை எப்படியாவது அவன் பேக்ல வச்சிட்டோம்னா முடிஞ்சுது. அது எப்படி முடியும்? அவன் என்ன நம்மள வீட்டுக்கு கூப்பிட்டு
இதை என் பேக்ல வச்சுட்டு போங்கன்னு சொல்லவா போறோம்? வேற ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் அவன் கியூப்ல அவனோட திங்ஸ் என்னென்னலாம் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்பதான் நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஒன் செகண்ட் சித்தப்பா. ஜெய், கம் டு தி கேபின். ஓகே மேடம். எக்ஸ்கியூஸ் மீ மேம். கம். மேம். ஜெய், மகேஷோட கியூப்க்கு போய் அங்க டேபிள்ல அவனோட திங்ஸ் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லு. ஓகே மேம். ம். தாரா, நீ எதுக்கும் கவலைப்படாத. கண்டிப்பா ஏதாவது ஒரு வழி இருக்கும். அந்த மகேஷை இதை எப்படியாவது எடுத்துட்டு போய் வச்சிட்டோம்னா இந்த சின்ன பார்சலால பல வருஷம் அவன் வாழ்க்கையை தொலைச்சிட்டு ஜெயில தான் இருக்க போறான். பேபிமா, அவன் திரும்ப வரவே மாட்டான். வரவே கூடாது சித்தப்பா. அவன் வாழ்க்கை மட்டும் இல்ல, அவன் உயிரும் அங்கேயே தொலைஞ்சிடணும். மகேஷ், டேய் வா மச்சான். என்னடா பிஸியா இருக்கியா சிங்கப்பூர் போற வேலையில? ஆமாண்டா, நாளைக்கு போறேன்ல, அதான் ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. எங்கடா நீ வேலை இல்லாம இதே டீம் நின்றுடுவோன்னு ரொம்ப பயந்து போயிட்டேன்டா. இவ்வளவு பெரிய ப்ராஜெக்டுக்காக சிங்கப்பூர் வரைக்கும் நீ போறனா ரொம்ப சந்தோஷம்டா. தேங்க்ஸ்டா. ஆனா எனக்கே கொஞ்சம் பயமா தான் இருக்கு. ஏன்டா ஃபர்ஸ்ட் டைம் ஃளைட்ல போறேன்னு பயப்படுறியா? அது இல்லடா, எம்டி என்ன நம்பி இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் என் கையில் கொடுத்துருக்காரு. எங்க சொதப்பிடணும்னு கொஞ்சம் பயமா இருக்கு. டேய், அதெல்லாம் ஒன்றும் ஆகாதடா. நம்ம டீம்ல இருந்தப்போ எவ்வளோ ப்ராஜெக்ட் வந்திருக்கு, அதெல்லாம் நீ கரெக்டாக செய்யலையா? இதெல்லாம் ஒரு மேட்டர் இல்லைடா உனக்கு. அது இல்லடா, ஆனா இந்த ப்ராஜெக்ட் கொஞ்சம் பயமா தான் இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் பயப்படாத, எல்லாம் நல்லபடியாக நடக்கும், சரியா? நான் சொல்ல வந்த விஷயத்தை மறந்துடுறேன்டா. என்னடா அது? ஊர்க்கடா சுஜாதா செஞ்சது. ஐயோ, எனக்கு வேணாம். டேய் பயப்படாதடா, இது உனக்கு இல்லை. சுஜாதா அவங்க அக்கா சிங்கப்பூர்ல இருக்காங்களே, ஆமா, அவங்க வேணும்னு கேட்டாங்க. நீ சிங்கப்பூர் போறேன்னு சொன்னோன்னே கொடுத்து விடுன்னு சொன்னாங்க. சரி சரி, நான் கொடுத்துறேன். டேய் மச்சான், திரும்ப வரப்போ சரக்கு வாங்கிட்டாடா. ஏன்டா வெளிநாட்டுக்கு போனாலும் எல்லாரும் சரக்கு தான் வாங்கிட்டு சொல்லுவீங்களா? அப்ப நிறைய சாக்லேட்டா வாங்கிட்டு வரியா? சாப்பிட்றத தவிர உனக்கு வேற எதுவுமே தெரியாதாடா? ஏன்டா வாங்கிட்டு தான் குறைஞ்சு போயிருவியா? சரிடா, வாங்கிட்டு வந்து தொலைக்கிறேன். ஹாய் மகேஷ். வாங்க மேடம். என்ன மதன், வேலை இல்லையா? வெட்டித்தனமா பேசிட்டு இருக்கீங்க. இல்ல மகேஷ் ஒரு விஷயம் சொல்லணும், அதான் பேசிட்டு இருந்தேன். அப்புறம் மகேஷ் சொன்னாங்க உங்க ஹஸ்பண்டோட மறுபடியும் சேர்ந்துட்டீங்கன்னு. ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. நீங்கெல்லாம் இல்லைனா இது நடந்திருக்காது மதன். நானும் ஹாஸ்பிட்டல்ல தான் இருந்திருப்பேன், மகேஷும் ஜெயில தான் இருந்திருப்பான். ரொம்ப தேங்க்ஸ் மதன். எதுக்கு தேங்க்ஸா சொல்லிட்டு இருக்கீங்க? அதான் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிச்சு இல்லைங்க. சாரி மகேஷ், நேத்து உன்னை ரொம்ப திட்டிட்டேன். ஐயோ பரவாயில்லைங்க, நீங்க அப்படி திட்டலனா எதுவும் நல்லபடியா நடந்திருக்காதுல்ல. இப்பதான் மகேஷ் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. என் ஹஸ்பண்ட் என்ன முழுசா புரிஞ்சுக்கிட்டாரு. அவரும் வேலைக்கு போலான்னு முடிவு பண்ணிருக்காரு. இன்னைக்கு ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூ கூட போயிருக்காரு. சூப்பருங்க, இனிமே உங்களுக்கு எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்காதுங்க. ஆமாங்க, இனிமே தலைவலி வந்தா கூட ஆபீஸ்ல டேப்லெட் போடாதீங்க. ஆமா, என்ன அது கையில? இதுவா? ஊருகா மதன் கொடுத்தான், அவன் வைஃப் பண்ணதான். என்ன மதன், எனக்கெல்லாம் ஊறுகாய் இல்லையா? ஐயோ நீங்க வேற, சுஜாதா பண்ண ஊருகாங்க. டேய் போதும்டா கிண்டல் பண்ணது. சுஜாதா நல்லாவே சமைப்பா. ஆமா ஆமா, கேள்விப்பட்டிருக்கேன். பாயாசம் ரொம்ப நல்லா செய்வாங்களாமே. ஐயோ மச்சான், நான் சொல்லடா. ஏங்க சும்மா இருங்க, நான் சொல்லடா. நல்ல சாப்பாடு கிடைக்காம தெருவா சிங்கப்பூர்ல சுத்த போறேன். சாரிடா. ஏங்க சுஜாதா நல்லா தாங்க சமைப்பாங்க. ஆமா என்ன அந்த புளி பிரியாணி மட்டும். டேய் எக்ஸ்கியூஸ் மீ. டேய், இந்த தாராவோட வாளு இங்க என்னடா பண்ணிட்டு இருக்கான்? ஆமா, இவன் தான் அவன் பின்னால சுத்திட்டே இருப்பான். மகேஷ், சிங்கப்பூர் போறதுக்கு எல்லாம் பேக் பண்ணியாச்சா? எல்லாம் பேக் பண்ணியாச்சு. இதோ இந்த ஊறுகாய் வச்சா எல்லாம் முடிஞ்ச மாதிரி தான். ஓகே மகேஷ், நான் வரேன். ரொம்ப தேங்க்ஸ். இப்போ எதுங்க தேங்க்ஸ் சொல்றீங்க? எனக்கு ஒரு பிரச்சனை வந்தப்போ எல்லாரும் கை கட்டி நின்று வேடிக்கை பார்த்தாங்க. நீ உனக்கு எந்த ப்ராப்ளம் வந்தாலும் பரவாயில்லன்னு எனக்காக ஹெல்ப் பண்ண வந்து நிறைய பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன். இன்னைக்கு நான் லைஃப்ல உள்ள பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு நான் சந்தோஷமா இருக்கேன்னா அதுக்கு நீ தான் காரணம். ரொம்ப தேங்க்ஸ் மகேஷ். உங்களுக்கு தாங்க நான் தேங்க்ஸ் சொல்லணும்.
நான் ஜெயிலுக்கு போனப்போ உங்களை பத்தி கூட கவலைப்படாம என்ன காப்பாத்துறதுக்காக வந்தீங்களே, ரொம்ப தேங்க்ஸ். டேய் ஏன்னா மாத்தி மாத்தி தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கீங்க, இது நான் தேங்க்ஸ் சொல்ல மாறமா? சுதா மேடம், இனிமே எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. அதான் எல்லா பிரச்சனையும் நல்லபடியா முடிஞ்சிச்சுல்ல. இனிமே உங்க ஹஸ்பண்டோட ஜாலியா டூயிட் பாடுங்க. ஆமா, என்ன பாட்டு உங்களுக்கு பிடிக்கும்? டேய் என்னடா அது? சரி மகேஷ், நான் வரேன். ஆல் தி பெஸ்ட். வரேன் மதன். ஓகேங்க. பை. சரிடா, நானும் கிளம்புறேன். டேய் சுபாஷ் எங்க? அவனா உனக்கு தெரியாதண்ணா, ஏதாவது ஒரு பொண்ணை கையை பிடிச்சி ரேகை பார்த்துட்டு இருப்பான். சரி ஓகே. ஆமா, நீ எங்க போற? அதோ ஜெராக்ஸ் எடுக்கணும். பாத்துரா, பார்ட் 2 வீடியோ ரிலீஸ் பண்ணி போறானுங்க. முடாங். எக்ஸ்கியூஸ் மீ மேம். எஸ், என்னாச்சு? பார்த்த மேடம், ஆனா பெருசா எதுவும் இல்லை. லேப்டாப் பேக், லஞ்ச் பாக்ஸ், சில ஃபைல்ஸ், இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் மேடம் இருந்தது. சித்தப்பா, இப்ப என்ன பண்றது? அதை தான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். இப்ப அந்த மகேஷ் எங்க இருக்கான்? அங்கதான் மேடம் இருந்தான். அந்த சுதா கிட்டயும் அவன் ஃப்ரெண்டு மதன் கிட்டயும் பேசிக்கிட்டு இருந்தான். அந்த மதன் ஏதோ ஊர்கா பாட்டில் அவன் கிட்ட கொடுத்துட்டு இருந்தான். மதன் வைஃபோட சிஸ்டர் சிங்கப்பூர்ல இருக்காங்களாம். அவங்க கிட்ட கொடுக்க சொல்லி பேசிட்டு இருந்தாங்க மேடம். அப்புறம் சுதா வந்து ஏதோ தேங்க்ஸ் சொல்லி பேசிட்டு இருந்தாங்க மேடம். ஒரு நிமிஷம் இரு. மகேஷ் கிட்ட அவன் ஃப்ரெண்டு என்ன கொடுத்தான்னு சொன்ன? ஊர்கா பாட்டில் சார். என்ன சித்தப்பா? அந்த ஊர்கா பாட்டில் தாமா இப்ப நமக்கு ஹெல்ப் பண்ண போகுது. அதுக்குள்ள இதை வச்சு அனுப்பிச்சிருவோம். இன்னொருத்தருக்கு எடுத்துட்டு போறதுனால கண்டிப்பா இதை திறந்து பார்க்க மாட்டான். சூப்பர் ஐடியா சித்தப்பா. ஆனா இதை எப்படி அதுல வைக்கிறதுன்னு தெரியலையே. அதை நான் பாத்துக்கிறேன். அந்த மகேஷ் சிங்கப்பூர் போறதுனால சும்மா ஒரு சின்ன பார்ட்டின்னு சொல்லி அந்த ஃப்ளோர்ல இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு நான் கேன்டீன்ல ஒரு சின்ன ட்ரீட் வைக்கிறேன். அந்த டைம்ல இத அந்த பாட்டில்ல வச்சிடலாம். பரவாயில்ல தாரா, நீ என்னை விட அதிகமா யோசிக்க ஆரம்பிச்சிட்ட. ஜெய், சொல்லுங்க மேடம். எல்லாரும் கேன்டீனுக்கு போனதுக்கு Yes, அப்புறம் ma'am. நான் சொல்றதை நீங்க செய்யுங்க. ஓகே மேடம். நவீன், மேடம். மகேஷ் ஃப்ளோர்ல இருக்கிற எல்லா ஸ்டாஃபையும் கெட் டுகெதர்னு சொல்லி கேன்டீனுக்கு வர சொல்லு. ஓகே மேடம். மகேஷ், உனக்கு இருக்குடா.